விஷயம் என்ன? கருணை. கடைசியான விஷயம் என்ன? அதுவும் கருணை தான். நடுவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச விஷயம் என்ன? அதுவும் கருணை தான். அம்மா சத்தியமா தான் உண்மை, பிராமிஸான உண்மை. நீங்கள் கருணை நெறிக்கு வரும் வரையில் இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் வாய்ப்பே. தாயுமானவர் போன்ற உயர்ந்த நிலை ஞானிகளே தவத்துல உச்ச நிலைக்கு போனாலும் இன்னும் உயர்ந்த கட்ட நிலையில மேல இருக்குன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் மனித பிறவி வாண்டடா எடுத்து வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல பரிசு எழுதி பாஸ் பண்ணி நல்லா கருணை காமிச்சு அப்புறம் அடுத்தடுத்த கட்டம் போறாங்க. தெரியுமா உங்களுக்கு? உயர்ந்த நிலை ஞானிகளே இதுதான் நிலைமை. அன்பு இல்லாமல் உங்களால் உயர்ந்த கட்ட நிலையை அடைய முடியாது. சறுக்கி விட்டுரும். தவமும் அவசியம், அதை விட கருணை மிக 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 அவசியம். கருணையில தப்பிச்சிங்கன்னா தவத்துல போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தவம் பண்ண பண்ண அகங்காரம் தான் அவன். கருணை தான் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே மருந்து. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஏன் கருணை 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 எல்லாரும் பேசுறாங்க? ஏங்க இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்குது இல்ல, மொத்த பிரபஞ்சமும் இயங்குது இல்ல, இந்த மொத்த பிரபஞ்சமும் வேற மாதிரி ஒரு டயகிராம்ல இருக்கு இல்ல, அதுவும் கையை படைச்சிருக்கு, மூக்க படைச்சிருக்கு, காலை படைச்சிருக்கு, மனிதனை படைச்சிருக்குல்ல. இதெல்லாம் எந்த ஃபார்முலால தெரியுமா இயங்கிட்டு இருக்கு? அந்த ஃபார்முலாக்கு பேர் தான் கருணை. மொத்த பிரபஞ்சமும் கொடுக்கிற தன்மையில கருணையில தான் இயங்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் கருணையில எல்லாம் ஆப்போசிட்ல சுத்திட்டு இருந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? நான் என்ன கேட்கிறேன், ஆறே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. செம ஃபோர்ஸான ஸ்பீடு வேற. நீங்க ஒண்ணுமே பண்ணலனாலும் போய் கடல்ல கலந்துரும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் புது ரூட்டை கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட்ல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நேரம் நீச்சல் அடிப்பீங்க? எவ்வளவு நேரம் நீச்சல் அடிப்பீங்க? மூச்சு இருக்கிற வரைக்கும் அடிப்பீங்க. மூச்சு போயிருச்சுட்டா புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஆறு போற வேகத்திலேயே டிராவல் பண்ணிட்டு போவான். உள்ளேயும் மூழ்கிற மாட்டான். ரொம்ப டயர்டா இருக்குன்னா மேலே ஏறிவான். கரை ஏறி கொஞ்சம் சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் டிராவல் பண்ண ஆரம்பிப்பான். மறுபடியும் சில் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஐயோ ரொம்ப டயர்டா இருக்குன்னா மறுபடியும் மேலே ஏறி கொஞ்சம் சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆக மொத்தம் அவனுக்கு நல்லா தெரியும், ஆற விட்டா நமக்கு வேற பொழப்பு இல்லை, ஆறுதான் கதி, ஆறுதான் எண்டு. அப்பப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்துடணும்னு தெரியணும். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சா உங்களுக்கு இந்த மேட்ரு? வாழ்க்கை உங்களை ஒரு வட்டம் நோக்கி, ஒரு பாதையை நோக்கி இழுத்து சென்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிர்நீச்சல் போட்டீங்கன்னா எப்படி வாழ்க்கை சித்தியாகும்? எப்படி திருப்தியாகும்? கருணை என்பதுதான் அந்த நதி. அந்த நதிக்கு பேரே புண்ணிய நதி, கருணை நதி. அந்த கருணை எனும் நதியில் நீங்கள் நீந்தி ஜெயிக்கணும். அந்த கருணைன்ற நதியில நீங்க மூழ்கிராம இருக்கணும். அது உங்களை காப்பாற்றணும். அப்படின்னா கருணையின் அடிப்படையில வீட்டில் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வாரி வாரி கொடுக்கணும் உங்களை நான் சொல்லல. முதல்ல உங்க சேஃப்டிகள்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கிறது தான். அது 100% நான் உறுதியா இருக்கு. சன்னியாசியாவே போனாலும் யாரோ ஒருத்தர் 2 ரூபா 3 ரூபா கொடுத்தா அதை கொண்டே கடையில் கொடுத்தா தானே சாப்பாடு கொடுக்குறான். சரி, சாப்பாடு டைரக்டா கொடுத்தாலும் சாப்பாடு கொடுக்குறவனுக்கு எவன் காசு கொடுக்குறான்? எல்லாருமே காசு தானே. அப்ப என்ன சம்பாதிங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு சம்பாரிச்சுக்குங்க. ஒரு கார், ஒரு வீடு, தன்னிறைவுக்கு வந்துடணும். முதல்ல இவ்வளவு எனக்கு போதும்பா, இதை தாண்டி எனக்கு தேவை இல்லப்பா, இது இருந்தாலே நம்ம பொழைச்சு போங்கப்பான்ற அந்த தன்னிறைவுக்கு நாம் வந்து விட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? எப்ப நீங்க அந்த தன்னிறைவுக்கு முதல்ல வரீங்களோ அப்பதான் முதல்ல உங்களுக்கு வாழ்றதுக்கே பிடிக்கும். எப்ப வாழ பிடிக்கும்? உங்க வாழ்க்கை அழகா இருந்து ஒரு சந்தோஷமா நிம்மதியா இருந்தா தானே அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னே தோணும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியிலேயே வர மாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. நீங்க என்ன பெரிய தவயோகியா? நீங்க 24 மணி நேரம் நிஷ்டை பயிற்சியிலேயே இருக்கீங்க நீங்க. அப்ப வெளியில வந்து இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு முதல்ல அகங்காரம் விட மாட்டேங்குது, அப்புறம் குடும்ப சூழ்நிலை விட மாட்டேங்குது, இது 2 இல்லாமல் பினான்சியல் பொசிஷன் விட மாட்டேங்குது. இது 3 இருந்தாலும் வேற வேணா நினைச்சுப்பானோன்ற செல்ஃப் ப்ரொக்ளைமிங். நீங்களே ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறீங்க, இப்படித்தான் நான் அப்படித்தான் நான். ஆக மொத்தம் இப்ப என் வாழ்க்கை தடைபட்டு வளர்ச்சி இல்லாமல் நிற்பதற்கு யார் காரணம் என்று தெரிந்து விடுகிறதா? இதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமா தான் வாழ போறீங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் இன்னொரு ஆன்மீகவாதின்றதை நீங்க எடுத்துருங்க. நீங்க ஆன்மீகவாதி கூட கிடையாது, நீங்க யோகியா அதுவும் கிடையாது. நீங்க எதுவுமே சொல்லிக்காதீங்க. உங்களை யாருக்கிட்டையும் உங்களை அடையாளமே படுத்திக்காதீங்க. எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காதீங்க. கேட்கிற தன்மையோட இருக்கிறானா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா அவன்லாம் டக்கு நீங்க ரெடி பண்ணணும். நீங்க உங்களுடைய பொறுப்பு அது. நான் கூட அந்த இடத்துல வர முடியாது. இப்ப நாளைக்கு எங்கேயாவது போவீங்க, நீங்க அங்க எவனையோ ஒருத்தனை உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து அங்க பேச முடியும் நான் அந்த நேரத்துல. இப்ப நீங்க தான் அந்த இடத்துல அவனுக்கு வழிகாட்டியா இருக்கீங்க. வழிகாட்டியா இருங்க, அவன் நல்ல தன்மைக்கு போட்டோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையை வாழும் போது வேணுங்கிற அளவுக்கு சம்பாரிச்சுக்கோங்க. முதல்ல கோடி கோடியா சம்பாதிக்கணும்ன்ற இல்லை, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ சம்பாரிச்சுங்க. சம்பாதிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அருள் கணக்கு எப்படி தெரியுமா செயல்படும்? 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா வரும். எப்படி வரும்லாம் தெரியாது, வரும். எனக்கே தெரியாது எங்க இருந்து வருதுன்னு. இதனால
சகட்டு மேனிக்கு கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி சகட்டு மேனி எங்கெங்க கொடுத்துருக்கேன் எனக்கு அதுவே மறந்து போச்சு. 10,000 ரூபாய் எடுத்தேன்னா ஒரு நாள் அந்த 10,000 கையில் இருந்ததுன்னா பேரதிசயம். மகாவிஷ்ணு வெட்டி செலவு பண்ணல. போற இடத்துல எல்லாம் தேவையோட ஒரு தந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களுக்கு ஆசை இருக்காதா? நீங்க எங்கேயாவது ஒரு வாட்ச்மேனா வேலை பாக்குறீங்க அப்படின்னா யாராவது இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு சாப்பாட்டு செலவுக்கோ வீட்டு செலவுக்கோ ஒரு 500 ரூபாய் கொடுத்துட மாட்டாங்களான்னு வராதா? அப்ப அந்த 500 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கும்போது அவனுக்கு என்ன ஃபீல் ஆகும்? அது நம்ம திமிர்த்தனத்தை காட்ட கொடுக்கறது வேற, மனநிலை ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. என்னை நீ மதின்ற தன்மையில கொடுக்கறது வேற, அந்த மனநிலையில கொடுக்க கூடாது. இந்த உயிர் எவ்வளவு கஷ்டப்படுது, இதுக்கு ஒரு 500 ரூபாய் இருந்தா எவ்வளவு பயன்படும் நீங்க கொடுத்து பாருங்க. அவன் கண்ணில் தண்ணி வந்துடும் 5 நிமிஷத்துல. அவன் அப்புறம் மதிக்காம போறான், அதை விடுங்க, நம்ம அதுக்குள்ளேயே போக வேணாம். நீங்க யாரு? கொடுக்கறதோட என் வேலை முடிஞ்சு. 10,000 ரூபாய் எடுத்து ஒரு நாள் கூட நிக்க மாட்டீங்கன்னா நம்மளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு அப்ப பாத்துங்க. நீங்க இந்த அளவு கூட உங்களை நான் பண்ணுங்கன்னு சொல்ல. ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து வாங்கி நான் மக்கள் கிட்டே கொடுக்குறேன். அது எப்படியாவது போய் சேர்ந்துடும். எப்படி இத்தனை பேர் நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட ஒரு பயிற்சி வாங்கும் போது அவங்க எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க? ஆல்மோஸ்ட் எல்லா தர்ம காரியங்களுக்கு போயிட்டு இருக்கு. அந்த ஆத்மா குளிர்ந்துருது. அப்ப என்ன அவனுக்கு இருக்கக்கூடிய எப்படிங்க 12-13 வருஷம் இருக்கிற சொரியாசிஸ் எப்படிங்க 60 நாள்ல எப்படிங்க கியூர் ஆகும்? பெரிய சித்த வைத்தியர்களுக்கு மருந்து கொடுத்தா சரியாக மாட்டேங்குது. 12 வருஷம் இருக்கிற சொரியாசிஸ் 60 நாள்ல கியூர் ஆகுமா? உங்களுக்கு சொரியாசிஸ்க்கு மருந்தே கிடையாது. போல அல்ல போகுது. அது தெரியுமா உங்களுக்கு? தர்மத்தில் அந்த பணத்தை நாம் செலவிடும் போது கர்மா கழிஞ்சு, அது வர்ற பிரச்சனையே கர்மானாலதான் வருது. அப்ப இந்த கர்மா இவன் சாப்பிட்டு கழிச்சிடறான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட்? அன்னதானம் செய்யுங்கள், ஒருத்தருக்காக செய்யுங்க. கிளியரா நான் சொன்னது? 2வது, நீ எத்தனை விளக்கு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரு நாளைக்கு குறைஞ்சது எத்தனை பேருக்கு நீங்க நல்லது பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. மன அளவுலயோ, உடல் அளவுலயோ, வார்த்தைகள் அளவுலயோ. இதுல இன்னும் நீங்க நோட் பண்ணீங்க, நல்லது பண்ண போறீங்கன்னு செருப்படி வாங்குறதுக்கு தயார் நிலையில இருக்கணும். நீங்க 100% அசிங்கப்படுத்துவாங்க. ஏன்னா போகும்போது நம்ம கிட்ட ஏதோ ஒரு தேவைக்காக வராங்களான்னு அவங்களுக்கு தோணும். தேவைக்காக வராங்களான்னு தோணும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்டா ஓ நல்லதுக்கு வந்தா நீ என்னையும் இப்படி நினைக்கிறியான்னு உங்களுக்கு கோபப்பட தோணும். ஒரு கட்டத்துக்கு இந்த பாதி கஷ்டமானதுதான்ப்பா, கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இதுதான் வழி. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வழியில போனீங்கன்னா தான் தப்பிக்க முடியும். போன ஜென்மத்தில் இப்படியே ஒருத்தர் உட்காந்து கதறிட்டு இருந்திருப்பான், கேட்டிருக்க மாட்டீங்க. உங்க விருப்பப்படி வாழ்ந்ததுனாலதான் இப்ப இந்த பிறகு எடுத்திருக்கீங்க. இந்த ஜென்மத்திலையும் கேட்கலன்னா நான் பொறுப்பு கிடையாது. கருணையாக எத்தனை பேர்கிட்ட நீங்க நான் இருந்தேன் பார்க்கணும். அன்பா 4 வார்த்தை பேசுற போல வீட்டுல இருந்து ஆரம்பிங்க. நீங்க ஏன் பிரச்சனைனா வீட்டுல தான் அதிக நேரம் செலவிடுறீங்க. நீங்க வீட்டுல தான் உங்களுடைய தேவை அதிகமாகுது. ஏன்னா கடமையை எடுத்துட்டீங்க, நீங்க பொறுப்பு எடுத்துட்டீங்க. பொறுப்பு எடுக்காம புத்திசாலித்தனமா திங்க் பண்ணி, என் குருநாதர் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா டெக்னிக்கா முடிவு எடுக்க சொல்லி கொடுப்பாரு. ஆனா உங்களுக்கு அப்படி யாரும் இல்லாதனால என்ன பண்றது? லாக் ஆயிட்டீங்க. உள்ள போய் லாக் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? பொறுமையா தான் எந்திரிச்சு வெளியில வந்தாங்க. அப்ப என்ன, முதல்ல அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுக்கணும். நீங்க ஞான நிலையில இருக்கீங்க, சரி, உங்க பொண்டாட்டியோ புருஷன் அந்த ஞான நிலையில இல்லையே. அப்ப என்ன, அவங்களுக்கு வலிக்கதானே செய்யும். அப்ப முதல்ல அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தீங்கன்னா ஏத்துக்கிற மனப்பக்குவமே வரும். எனக்கு ஞானம் வந்துருச்சு, எனக்கு தெளிவு வந்துருச்சுக்கா, நீ அப்படியே செயல்படணும். எப்படிங்க போங்கு தானே, எப்படிங்க மேட்ச் ஆகும் ஃப்ரீக்வன்சி? எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சுன்றதுக்கா நீயும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்படிதான் அவசியம் இருக்கா? அப்படிதான் அவசியம் இருக்கா? அப்ப என்னன்னா முதல்ல அவங்களுக்கு புரிய வைங்க. அப்படி புரிய வைக்கலன்னா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? உங்க வேலையா எடுத்து நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேற ஆப்ஷனே இல்லை. அவங்களை புரிய வைக்கிறதே உங்க வாழ்க்கை. அம்மா சத்தியமா உண்மை இல்லைன்னா நிம்மதியா வாழ. ஏங்க ரோட்ல ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கிறான்னா கடந்து வந்துருவீங்க, வீட்டுல ஒருத்தி கத்திக்கிட்டே இருக்கிறானா எப்படி கடந்து போவீங்க? எப்படி 2-3 ரூம்ல ஏதோ ஒரு ரூம்குள்ள போய் தான் ஆகணும். ஆமாவா இல்லையா? அவங்க தான் சமைச்சு கொடுத்தாகணும். சமைக்கும் போது எப்படி ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும்? அப்ப என்னன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பிரேக்குக்கு போகும்போது நீங்க திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எந்த வகையிலெல்லாம் இதுக்கப்புறம் என் குடும்பத்தை நான் சந்தோஷமா வச்சுக்க போறேன்றதை நீங்க திங்க் பண்ணணும். வேற வழியே இல்லை. நடிக்கணும். புது பொண்டாட்டியாவே பார்க்கணும், புதுசாவே பேசணும். உன் கண்ணு மாதிரி பார்த்ததே இல்லை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அந்த மைண்ட் அதைத்தான் விரும்புது. மனம் என்பவனே சுகவாசின்னு சொல்லிட்டேன். வேற என்ன கண்ணு என்னடி இவ்வளவு கேவலமா இருக்குன்னு அந்த மனம் விரும்புமா? அது ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குமோ தெரியலையான்னு கேட்பாங்கப்பா. அப்ப என்ன ஆன்சர் பண்ணுவீங்க நீங்க? 60-70 வயசு ஆனாலும் கண்ணை வர்ணிக்கணும்னு ஏங்குவாங்க. பல பாட்டிமார்களை நான் பார்த்திருக்கேன், டெஸ்ட் பண்ணியும் பார்த்திருக்கேன். நான் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கத்துப்பீங்க. சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு கத்துக்கிட்டீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது மட்டும்தான் கத்துப்பீங்க. கார் ஓட்டுறது எப்படின்னு தெரியாது உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுனீங்கன்னா. ஆனா இந்த படிப்பு பாருங்க, எது ஒன்றை பற்றி படித்து விட்டால் அனைத்தை பற்றிய புரிதலும் ஞானமும் வந்து விடுமோ அதுதானே உலகத்திலே மிக சிறந்த படிப்பு. அதான பெரிய படிப்பு. திருச்சிற்றம்பல கல்விங்கிறார் இதை வள்ளலார்.
ஏன் திருச்சிற்றம்பல கல்விங்கிறாரு? எல்லாமே அணுக்களின் சேர்க்கை அப்படின்னா, அப்ப அணுக்களை பத்தி படிச்சுட்டா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும், நான் யாருன்னு தெரிஞ்சிடும், பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு தெரிஞ்சிடும், பில்கேட்ஸ் யாருன்றது தெரிஞ்சிடும், ஜோ பைடன் யாருன்றது தெரிஞ்சிடும். வேற யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? விளாடிமிர் புதினை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? உக்ரைன் அதிபரை பத்தி, செலன்ஸ்கியை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஏன்? பேருக்கு தாங்க வேற வேற. மனம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுன்னா அவன் யாருன்றது தெரிஞ்சிடும். இப்ப புரியுதா எப்படி வந்து மைண்ட் மாஸ்டர்ஸ் வந்து மைண்ட் எப்படி ரீட் பண்றாங்கன்றது தெரியுதா உங்களுக்கு? உங்க கண் பார்வையில வச்சு நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்கன்றது ஜட்ஜ் பண்ண முடியும். ஜட்ஜ் இல்ல, கன்ஃபார்மே பண்ண முடியும் 100%. நீங்க இந்த மனநிலையில தான் வந்திருக்கீங்க. உங்க மூச்சோட வேகம், உங்களோட மூச்சு காற்றோட இந்த வேகம், அந்த டிராவலை பொறுத்து நீங்க எந்த தன்மையில் இருக்கீங்கன்றத என்னால கண்டுபிடிக்க முடியும். என்னால மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் நல்ல பயிற்சி நிலையில இருக்கிற யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் எங்க உட்கார்ந்துருந்தாலும் அவன் என்ன பண்றான்றது கண்ண முன்னா விஷுவலா ஓட ஆரம்பிச்சிடும். விளையாட்டுக்காரியும் கிடையாது. நான் பொய் சொல்ல, எனக்கு பொய் சொல்லி 10 பைசா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு மனித வெடி உண்டா மாத்தி எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல இருக்கிற மனிதனுடைய பொட்டன்ஷியல் என்னன்றத தெரியாம வளர்ந்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்க எல்லாமே எனர்ஜி தான். அப்ப அணுக்களின் சேர்க்கை ஒத்துக்கலாமா? ஒண்ணு உடன்படுங்க, இல்ல மறுங்க. ஆமாவா இல்லையா? ஓகே. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, செவ்வாய் கிரகத்திலயும் அதே அணுக்களின் சேர்க்கை தான். கல்லா இருக்கு, மண்ணா இருக்கு, பெட்ரோலா இருக்கு, டீசலா இருக்கு. ப்ளூட்டோலயும் ப்ளூட்டோ இருக்கோ இல்லையா, இருக்குதுன்னே வச்சுப்போமே. அங்க ஏதாவது இருந்தா கூட அதே அணுக்களின் சேர்க்கை தான். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ எது எடுத்தீங்கன்னாலும் அணுக்களின் சேர்க்கை தான். எஸ் ஆர் நோ? நம்ம எந்த குடும்பத்தில் இருக்கோம்? பால்வழி அண்டத்துல இருக்கோம். சூரிய குடும்பம் சொல்லுவாங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சூரியன் வந்து மெயினான ஸ்டார் ஆச்சு. அது ஒரு ஸ்டார் தான். அதை சுத்தி 9 கோள்கள் உங்களுக்கு தெரியுது. இவனுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. தெரியாம எத்தனை கோள்கள் இருக்கும்? எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்றதா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அமேசான் காட்டுல இப்ப கூட ஒரு மரம் கீழே வந்திருக்கும். எனக்கு உட்கார்ந்ததுனால தெரியல. அப்ப அது அமேசான் காட்டுல 67,000 பரப்பளவுல 36வது ஏக்கர்ல இருக்கக்கூடிய 42வது மரத்துல இருக்கக்கூடிய மேல் கிழக்க உடஞ்சு கீழே விழுந்துருச்சுன்ற விஷயம் எனக்கு இங்க உட்கார்ந்த இடத்துல தெரியலன்னா உடஞ்சு விழுந்தது உண்மை இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப ஞானத்தை அடைவதற்கு வழி என்ன? முதல்ல ஒத்துக்கணும் எனக்கு தெரியாதுன்னு. உங்களுக்கு பிரச்சனையே அதுதான். உங்களுக்கு எதை கேட்டாலும் தெரியும் தான் சொல்லுவீங்க நீங்க. என்ன எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை சொல்ல கேட்டாலும் அவங்க அந்த பொருளோட தன்மை ஆராயணும் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. இது திருக்குறள் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சரியா ஃபாலோ பண்ணல? உங்களை நான் திட்டல பிரதர். உங்களோட மனதை நீங்கள் எப்போ கேள்வி கேட்கிறீங்களோ அப்பதான் உண்மை தன்மைக்குள்ள போக முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி உங்களை திட்டி 10 பைசாக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா எப்ப தெரியுமா ஒருத்தன் ஞானத்தன்மை அடைவான்? புத்தருக்கு எப்ப தெரியுமா ஞானம் கிடைச்சது? பயிற்சி பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, சித்தி எல்லாம் வந்தது, என்னென்னமோ பவர்ஸ் எல்லாம் வந்தது. இன்னும் அவர் நினைச்சது அடையல. எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி போதி மரத்தில் உட்காந்து கவர ஆரம்பிச்சிட்டார், அழுக ஆரம்பிச்சிட்டார். எப்போ அவரோட இயலாமையை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கவரி அழுதாரோ அப்பதான் அவருக்கு ஞானம் கிடைச்சது. தெரியுமா உங்களுக்கு? ரமண மகரிஷிக்கு எப்ப ஞானம் கிடைச்சது? மரணம் வருகிறது. மரணம் என்ன நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? மரணம் வர்றது நல்லா தெரியுது. உங்களுக்கு உயிர் போக போகுதுன்றது கிளியரா தெரியுது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் தெரியுது. எப்படி நிம்மதியா ஜாலியா படுத்துட்டு இருப்பீங்களா? நீங்க பதற மாட்டீங்க. ஐயோ உயிர் போ, மூச்சு அடைக்கும், கை கால் இழுக்கும், தலை திருகிரு. நான் நியர் டெத்ல இல்ல, டெத் ஆகிட்டே வந்திருக்கேன். நான் சமாதிக்கு போயிட்டு எனக்கு நல்லா தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து எனக்கு தெரியும். மிரண்டீங்க நீங்க. எப்படி அந்த மாதிரி நேரத்துல ஏத்துக்கிறாரு. அதை மரணமா நானும் பார்த்து சண்டை போடலங்க. அவர் கவனிக்கிறாருங்க மரணத்தை. கையில் காலில இருந்து ஒவ்வொரு பார்ட்டா செயல் இருந்துட்டு வரும். ஃபுல் போக்கஸ்ல இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு துரியத்துக்கு வரும்போது ஓபன் ஆயிடுது அவருக்கு. முழு அழுத்தமும் 10ஆம் வாசல்ல ஏறும்போது ஓபன் ஆயிடுது அவருக்கு. ஓபன் ஆனோன்னு என்ன சுத்த பிரம்மமாக மாறிவிடுகிறார். அப்ப கான்செப்ட் என்னன்னா, எப்போது ஒரு மனிதன் தனது இயலாமையை ஏற்றுக்கொள்கிறானோ அப்பதான் அவனுக்கு ஞானம் வரும், ஞானம் வரும், ஞானம் வரும். இல்லைன்னா வராது. இப்ப நம்ம எத்தனை பேர் இங்க வந்து நம்ம வாழ்க்கையில தோற்கிறதுக்கு தயாரா இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. இங்க யாருக்குமே தோற்கிறதுக்கு பிடிக்கல. மனைவியிடம் அன்பாக தோற்கலாம், பிடிக்க மாட்டேங்குது. தோக்கலாம் தம்பி, பின்னாடியே அதிகமா சண்டை போறாள், என்ன பண்றதுன்ற கேள்வி உங்களை தோக்க விடாமே தடுக்குது. ஆமாவா இல்லையா? மனைவியிடம் தோற்கலாம்ன்றது நல்ல கருத்து தான். கேட்கும் போது நல்லா இருக்குப்பா. தோத்து போனா இவ பண்ற சேட்டை தாங்க முடியலப்பா. வீட்டுல அறிவு இருக்குதானே, நமக்கு யோசிக்கணும்ல. இந்த அறிவு எதுக்கு கொடுத்துருக்கான்? இந்த மெட்டீரியல் லைஃப்ல பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருக்கான். மெட்டீரியல் லைஃப் வேணான்னா மைண்டை பைபாஸ் பண்ணிட்டீங்கன்னா இறைத்தன்மை என்னன்றது தெரிந்துடும். நான் என்ன கேட்கிறேன், மனைவி எப்ப பார்த்தாலும் அன்பா இருக்கிறதுனாலயே என்னை கண்ட்ரோல்ல வச்சிருப்பா அப்படின்னா, அப்ப அந்த கண்ட்ரோலை உடைக்கிறது எப்படின்ற திங்க் பண்றது யாருடைய பொறுப்பு? அதுக்கு போனீங்களா என்னைக்காவது? இல்ல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருக்கிறத சொல்லி கொடுக்குறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க நாம் படிப்பதே அடிமை கல்வி முறை தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. We are learning the syllabus which is called Mekale.
வெளிநாட்டுக்காரன் என்ன வந்து நம்மளை நல்லா வாழ வைக்கணுன்றக்காக வருவான். என்ன தெளிவா இவன் ஒருவனுக்கு கல்வியை கொடுத்து விட்டால் அவனுக்கு வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிடும் அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அகங்காரம் அறிவல்ல, கல்விதான் அறிவு. எந்த கல்வி? உண்மையான கல்விதான் அறிவு. இதை புரிஞ்சுக்கிட்டான் என்ன பண்றான், நம்மளோட குருகுல கல்வியை அழித்து விட்டு. இப்ப பாருங்க, நமக்கு எப்படிப்பட்ட வேலை இருந்தா பொண்ணு வராங்க. இப்ப எனக்கே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வருதுன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஐடி கம்பெனில வேலை பார்க்கணும், லோன் வாங்குற அளவுக்கு பணம் இருக்கணும், ஒரு சொந்த வீடு இருக்கணும். இது இருந்தா தான் பொண்ணே கொடுக்குறாங்க. அப்போ இவனுக்கு என்ன ஒரு ஆசை, சின்ன வயசுல இருந்தே பொண்ணை பார்த்து 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 வளர்ந்து வந்துட்டு இருப்பான். பொண்ணு 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 பொண்ணுன்ற ஆசையிலேயே எப்படியாவது நல்ல ஐடி கம்பெனிக்கு போயிடணும். அறிவு அவுட்டா, அங்கேயே அறிவு அவுட்டா, இவனுக்கு என்ன வரும்ன்றதை பார்க்க மாட்டான். ஐடி கம்பெனில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கிரெடிட் கார்டை வாங்குறது, அப்புறம் லோன் வாங்குறது, அப்புறம் வீடு வாங்குறது, எல்லாம் வாங்கிறோம். எப்படி கட்டுறதுன்னு தெரியாது. சரி, அப்படியே இவனுக்கு வருமானம் கட்டுற அளவுக்கு வருதுன்னே வச்சுப்போமே, நிம்மதியா சுத்த முடியாது. மனைவியோட டார்ச்சர் ஜாஸ்தியா. ஆரம்பத்துல நிறைய கொடுத்தா இப்ப ஒண்ணுமே கொடுக்க மாட்டியே, என்ன பண்றது? இந்த மாதிரியான கேள்விகள் வரும். எத்தனை சமாளிக்கிறான் பாருங்க. அப்ப என்னன்னா, வாழ்க்கை ஒவ்வொரு செகண்ட் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வச்சுட்டு இருக்கு நமக்கு. புரியுதா நான் சொல்றது? ஒவ்வொரு செகண்ட் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த ஒவ்வொரு செகண்டுக்கு பித்தாகரஸ் தேற்றம் உங்களுக்கு பயன்பட்டுச்சா? a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab எத்தனை இடத்துல பயன்படுத்துனீங்க? வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் நீங்க வந்து ஞானத்துலதான் வாழணும். அப்பதான் அது அந்த கஷ்டங்கள்ல இருந்து ஏன்னா இது எல்லாமே செம கேம். இது எத்தனை பேர் இந்த ஹங்கர் கேம்னு ஒரு கேம் பாத்தீங்கன்னு தெரியல. உள்ளுக்குள்ள போனா ரியாலிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ரியாலிட்டி கிடையாது. எதுவுமே எல்லாமே பிக்ஸ்டு அனிமேஷன்ஸ் தான். அது உங்களை கொன்றும், ஆனா வேற வழியே இல்லை. அது பொய் தான், ஆனா கொல்லக்கூடிய பவர் இருக்கு. இது அந்த மாதிரி நம்மளை அனுப்பி விட்டானு. இந்த கேம் இப்படித்தான் விளையாடணும். லைஃப் இருக்கிற வரைக்கும் தான் விளையாட முடியும். லைஃப் போச்சுன்னா விளையாட முடியாது. எப்படி விளையாடுனா புருஷன் வரும், பொண்டாட்டி வரும், இவங்களுக்கு எல்லாம் தெரியும். போலீஸ்காரங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம போலீஸ்காரங்க இல்லைன்னு. அப்ப என்ன, எல்லாமே ஒரு கேம் தான். இங்க நம்ம வந்து நம்ம எடுத்துக்க, அப்பா கிட்ட மகனா நடிக்கிறீங்க, பொண்டாட்டி கிட்ட புருஷனா நடிக்கிறீங்க, குழந்தைங்க கிட்ட அப்பாவா நடிக்கிறீங்க, வேற எப்படிலாம் நடிக்கிறீங்க, ஒரு டீச்சர் கிட்ட நல்ல மாணவனா நடிக்கிறீங்க. எத்தனை வேடங்கள் போடுறீங்க. ஆனா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த வேடம் தான் மிக சிறந்தது. நான் உண்மை நினைச்சு வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க, வலிக்குது உங்களுக்கு எல்லாமே. நான் சொல்றதா புரியுதா? கிளியரா இருக்குல்ல ஓரளவுக்கு? உங்களுக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, யாரும் உங்களை நீங்க லாஸ் பண்றதுக்கு தயாராகவே இருக்க மாட்டீங்கப்பா. அதான்ப்பா பிரச்சனை உங்களுக்கு. எவன் ஒருவன் தன்னை இழக்க தயாராகி விடுகிறானோ உலகில் உள்ள அனைத்தும் அவனை தேடி ஓடி வந்து விடும். தான் ஃபார்முலா. ஆனா நீங்க உங்களை இழக்கவே மாட்டீங்க. வேணும் 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 வேணும்னு ஓடும்போது ஹிடன் ரியாலிட்டியில இருக்கக்கூடிய கல்லு, மணல், வீடு, சிங்கிள், செமெண்ட், இது எல்லாமே உங்களை நோக்கி வரும். ஆனா காசாகி போயிடும். நீங்க வேணும்னு ஓடினீங்கன்னா கிடைக்காதுங்க உங்களுக்கு. அர்ஜுல எப்படி கிடைக்கும்? ஒரு வேகத்துல படபடப்புல ஒரு விஷயம் வேணும் 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 வேணும்னு ஓடினீங்கன்னா எப்படி கிடைக்கும்? பின்னாடியே நோயும் சேர்ந்து கிடைக்கும். இன்டர்நெட் இல்லாத போனை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஏதாவது யூஸருக்கு கால்குலேட்டர் அமுத்தலாம், உட்காந்து கான்டாக்ட் ஸ்டோர் பண்ணலாம், போன் பேசலாம். சரி, ஓகே. சிம் கார்டு இன்டர்நெட் இல்லாத போனை வச்சு என்ன பண்ண போறீங்க? குழந்தைகிட்ட இருக்கிற போனும் அந்த போனும் ஒண்ணுதான். அதுபோலதான் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்ற உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். மூலம் புரிஞ்சுக்கணும். நாம் கற்ற கல்வி வீணானது. வீணானதுன்னா என்ன? நம்ம வாழ்க்கைக்கு வீணானது. நான் 10வது தான் படிச்சிருக்கேன், என் பெருமையை பேசுறதுக்கு பேசுறேன், நல்லா புரிஞ்சுக்க. ஆனா இன்னைக்கு சப் கலெக்டர்ல இருந்து, ஐஜில இருந்து, டிஐஜில இருந்து ஏன் என் முன்னாடி வந்து கேட்கறாங்க, மகாவிஷ்ணு ஞானம் அடைஞ்சது? எனக்கே தெரியல நான் ஞானம் அடைஞ்சேன்றது. ஏதோ வருது பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கேட்காதீங்க. ஆனா நம்ம ஒரு பாதையை காட்டும் போது எனக்கு நிம்மதியா இருக்கு தம்பி, எனக்கு ஜாலியா இருக்கு தம்பி, சந்தோஷமா இருக்கு தம்பி. பெரிய பெரிய ஆளுங்க மோனோபோலிஸ் எல்லாம் சொல்லாத விஷயத்த இவ்வளவு ஓப்பனா ஒரு லேடி எல்லாம் வந்திருந்தாங்க பெங்களூர்ல இருந்து. ஒரு மிகப்பெரிய குரு அவர் பெங்களூர்ல, பேர்லாம் சொல்ல விரும்பல. 20 வருஷமா அவர் சொல்லிக் கொடுக்காத விஷயத்த 2 நாள்ல எப்படி தம்பி உங்களால சொல்லிக் கொடுக்க முடியுது? ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஒரு நாள்லயே என்னால சொல்லி தர முடியும், 1 மணி நேரத்திலையும் சொல்லி தர முடியும். புரிய வைக்கிறது தானே. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றோடு உங்கள் தேடலை நிறுத்தி விடுங்கள். எத்தனை பேர் இதுக்கு தயார்? அப்பதான் உங்களுக்கு ஞானம் வரும், இல்லைன்னா வராது. ஏன் உங்களுடைய தேடலை நிறுத்த சொல்றேன்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த செகண்ட் இந்த இடத்த விட்டு வெளில போனீங்கன்னா நீங்க எதுலையுமே சிக்கவே கூடாது. லிபரேஷன்றது சிக்காம இருக்கிறது தானே. சிக்கிட்டீங்கன்னா எப்படிங்க லிபரேஷன் ஆகும்? நீ வீட்டை விட்டு வெளியில போறீங்கன்னாவே எங்க இருக்கீங்கன்னு போன் வந்தா எப்படி லிபரேஷன் ஆகும்? என்ன பண்றீங்க? எதுக்கு? அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். எப்படிப்பட்ட கேள்வி? ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு, அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு, ஞானம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நீ எத்தனை கேள்வி வேணாலும் கேள்வி, விடிய விடிய கூட உட்காந்து நான் பதில் சொல்றேன். அது வேற மேட்ரு. நீ எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிற? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, எதுக்கு அங்க போயிருக்கீங்க, எதுக்கு தூங்குறீங்க? புருஷனையும் சொல்றேன், பொண்டாட்டியும் சொல்றேன், பாய் ஃப்ரெண்டையும் சொல்றேன், கேர்ள் ஃப்ரெண்டையும் சொல்றேன். இதுதான் இப்படி இருக்கான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப்ல இதுக்கு மேல மோசம்.
என்னடா நண்பா நேத்து பேசுன இன்னைக்கு பேசவே மாட்டேறேன், அவ்வளவு பெரிய ஆளாகி போயிட்டே டேய். அப்ப என்ன, இங்க உலகத்தில் இருக்கிற யாருக்குமே உங்கள் மனம் ரெக்க கட்டி பறக்கிறது பிடிக்கவில்லை. ஏன்? அவனுக்கே எப்படி வாழ்றதுன்னு தெரியல. புரியுதா நான் சொல்றது? இந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் வரை உங்களால் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன்? உங்களுக்கு இந்த வாழ்க்கை என்னன்னே தெரியாது, எப்படிங்க வாழ்வீங்க? என்னங்க கொடுமையா இருக்கு. ஒரு சூப்பரான பூமி டிசைனா இருக்கு, சரி பூமிக்குள்ள இருக்கமா பூமிக்கு மேல இருக்கமா சொல்லுங்க? எல்லா முக்காவாசி பேர் இத்தனை வருஷமா பூமிக்குள்ளதான் இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை விட கொடுமை என்ன இருக்கு? இதுக்கே திங்கிங் போல பூமிக்குள்ளதான் இருக்கணும்னு நினைச்சது. ஆனா ஆல்ரெடி அது ஒரு வெட்ட வெளியில தான் இருக்கும், அதுலதான் பறந்துட்டு இருக்கு இந்த பூமின்றது. சயின்ஸ் படியே பேசுவோமே. இப்ப சொல்லுங்க, பூமிக்கு மேல தானே இருக்கும், பூமிக்கு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. ஏதோ நமக்கு 3 வேளை சாப்பாடு வருது, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க, கரெக்டா இருக்காங்க, போனா நிம்மதியா தூக்கம் வருது, பெட் இருக்கு, பாய் இருக்கு, தலைகாணி இருக்கு, சட்னி இருக்கு, அண்டா குண்டா எல்லாம் இருக்குன்றதுக்காக எது தேவையோ அதை மறந்து விட்டான் மனிதன். உங்களை நான் என்ன பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா, வாங்கடாங்க ஓவர் திமுறாகி போச்சு உங்களை. நீ என்ன பண்றீங்க, ஆளாளுக்கு ஒரு காஸ்டியூமை மாட்டுங்க, பூமின்ற ஒரு இடத்துக்கு அனுப்புறோம், போ நீ போய் நல்லா உனக்கு வேலை தான், உன் வேலை எல்லாம் முடிச்சோன்னே மறுபடியும் என்கிட்ட வந்து சேர்ந்து அனுப்பிச்சிட்டா. நீ இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க, ஊர் நல்லா இருக்கு, டிசைனா இருக்கு, அது சூப்பரா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. உங்களை எங்க அனுப்பிச்சேன்? சென்னைக்கு போனா சென்னைக்குள்ள போனோம், இடையில ஏன் இறங்குனீங்க? நான் கேட்கல, கேட்க சொல்றாங்க, கேட்கிறேன். உங்களை நான் எங்க அனுப்பிச்சேன்? சென்னைக்கு போ என்பது தானே உத்தரவு. சென்னைக்கு போனா சென்னைக்கு தானே போனோம். ஈரோட்ல இறங்கி ஈரோடு சூப்பரா இருக்குன்னு ஏன் சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? சரி சுத்தி பாருங்க, நான் அதை கூட தப்புன்னு சொல்ல. சுத்தி பாத்தீங்கல்ல, மறுபடியும் சென்னை பஸ் ஏறணுமா இல்லையா? மறுபடியும் சென்னை பஸ் ஏறினாதான் அடுத்த கட்டம் நான் சென்னை ரீச் ஆக முடியும். இதுக்கு பேர் தான் முக்திக்கான பாதையில இடையில டைவர்ட் ஆகுறது. மனிதன் ஒவ்வொரு, அது எப்படிங்க, கண்ணு கரெக்டா வருது, மூக்கு கரெக்டா வருது, இன்டர் கோர்ஸ் மட்டும்தான் நம்ம பண்றோம். ஒரு புள்ள கரெக்டா மூக்கு இத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும், நாக்கு இத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், அவன் எங்க அப்பனை மாதிரியே இருக்கணும், எங்க அம்மா மாதிரியே இருக்கணும். யார் டிசைன் பண்றது? நீங்களா டிசைன் பண்றீங்க. 10 மாசத்துல இந்த நொடியில வெளியில வர நீங்களா டிசைட் பண்றீங்க. உங்க பிள்ளைக்கு இந்த நேரத்துல இத்தனை செகண்ட் இத்தனை மூச்சு மேல போன கீழே வர நீங்களா டிசைட் பண்றீங்க. எதுவுமே நீங்க டிசைட் பண்றல, ஆனா எல்லாம் நான் தான் பண்ற அகங்காரம் மட்டும். அகங்காரம்னா என்ன? திமிருத்தனம் இல்ல, அது புதக்கோர், அதை விட்டு நான் அதை பேசவில்லை. நான் அப்படின்ற வார்த்தையை வச்சு எதை நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் அதுக்கு கர்ம வினை என்பது பதிவாகும். உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. கர்ம வினை என்ற ஒன்று பதிவானால் அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இதையும் எழுதி வச்சுக்கோங்க. இது எப்படி சொல்லலாம்னா, கனியன் பூங்குன்றனா டீசெண்டா சொல்லிட்டார். தீதும் நன்றும் அப்படின்னா என்ன? தீதும் நன்றும் பிறர் தரவாரனா நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தன் சொல்லி செஞ்சு வர்றதில்லப்பா, அது உனக்கு நீயே மண்ண வாரி உன் தலையில கொட்டிக்கிறது. நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது வரும், நீ கெட்டது செஞ்சா உனக்கு கெட்டது வரும். இது எப்படி சொல்றாரு நியூட்டன்ஸ் தேர்ட் லால? என்ன ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சயின்டிபிக்கா தான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. நியூட்டனின் 3ஆம் இயக்க விதியில நியூட்டன் என்ன சொல்றாருன்னா, சர் ஐசக் நியூட்டன் அவருக்கு பேர், ஈர்ப்பு விதியை கண்டுபிடிச்சார். 3ஆம் விதி என்ன விதி சொல்றாருன்னா, இந்த பூமி இயங்கக்கூடிய செயல்பாடுகளை கண்டுபிடிச்சு, ஓ இது இப்படிதான் இயங்குது இப்பதான் சொல்றாங்க. நம்மளும் என்னைக்கோ சொல்லிட்டாங்க, திருமூலர், வள்ளலாறு, அதுக்கு முன்னாடி இருந்த அகத்தியர், போகர், புலிப்பாணி, ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியவே தெரியும். இவங்க சொன்னா தான் தெரியும். சரி இவர் சொன்னதே பேசுவோமே. என்ன சொல்றாரு? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அப்படின்னா என்ன? there is an equivalent reaction for each and every action. நீ எந்த வினையை செய்தாலும் அதற்குண்டான சமமான வினை என்பது அந்த ஜென்மத்திலையும் வரும், அதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் வரும். அதனால வினையில ரொம்ப கவனமா இருங்கன்றார். எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்டர்? அப்ப இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் செயல் என்ற ஒன்றை செய்தால் அது வினை என்ற ஒன்றை ஏற்படுத்தும். இதுல கிளியரா இருக்கீங்களா? இல்லன்னா சன்னியாசி மாதிரி காட்டுக்கு போயிடணும், எதுவுமே பண்ணாம அமைதியா உட்கார்ந்துடணும். கர்மா எல்லாம் சுத்தி நிக்க, ஆனா அதுக்கு அது உங்களால தொட முடியாது, ரூல் கிடையாது அதுக்கு, அது ஃபார்முலா அப்படிதான். நீ செயல் செஞ்ச அப்படின்னா நான் உன்னை பிடிச்சிப்பேன், நீ எனக்கு பதில் சொல்லிதான். செயல் செய்யலையோ நீ என்ன ஃப்ரீயா விட்டுறேன். எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்ரு? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம காட்டுக்குள்ள போக முடியுமா? போய் முதல்ல காடுனா என்னன்னே தெரியாது, அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாது, அங்க இருக்கக்கூடிய தட்ப வெப்பத்தை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். செயல் செஞ்சா வினை வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப வினை வராம எப்படி இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கு? இங்கதான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. தெய்வ புலவர், சாதாரண ஆள், அறம் பொருள் இன்பம் 3லயும் மொத்தத்தையும் முடிச்சிட்டார். என்ன சொல்றாருன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? பிறவி என்பது பெரும் கடல், இதை நாம் நீந்தித்தான் கடக்க வேண்டும்.
எனக்கு கடல் பெருசா இருக்கு, எனக்கு நீச்சல் தெரியலன்னா நீ நின்றுகிட்டே இருக்க வேண்டியதான். மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் சிக்கிக் கொள்வாய். தயவு செஞ்சு நீந்த ஆரம்பி. நீ முக்திக்கு போல அதெல்லாம் ரெண்டா, இன்னையில இருந்து நீந்த ஆரம்பிங்கிறார். ஒரு சில பேருக்கு இந்த ஜென்மத்திலையும் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு அடுத்த ஜென்மங்களையும் கிடைக்கும், ஒரு சில பேர் அதுக்கு அடுத்த ஜென்மங்கள். அதுக்காக நீங்க போகாமே இருப்பீங்களா? ரூட் தப்பான ரூட்லயே போயிட்டு இருப்பீங்களா நீங்க? சரி, அப்ப வினை இல்லாமல் எப்படி நான் செயலை செய்வது? செயல் செஞ்சாவே வினை பதிவாயிரும்ன்றீங்க. அப்ப மூச்சு விட்டாலும் வினைதான், நகத்தினாலும் வினைதான், டப்பாவை தூக்கி போட்டாலும் வினைதான், நல்லது செஞ்சாலும் வினைதான், கெட்டது செஞ்சாலும் வினைதான். நல்வினையும் தீவினை ரெண்டு சேரக்கூடாதுன்றார். ஏன்? ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு? நான் புண்ணியம் நான் பாபம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? புண்ணியமும் ஜீரோல இருக்கணும், பாவமும் ஜீரோல இருக்கணும். ரெண்டு ஜீரோல இருந்தாதான் முக்தி. அடுத்த பிறகு எப்படி ட்விஸ்ட் பாருங்க. இது என்ன விளையாட்டா? கடையில கிடைக்கிற பொருளா அது முக்தி? இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு நாளைக்கு எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகல தம்பின்னு கூப்பிட்டு என்கொயரி வேற. பல வருஷமா 60-70 வருஷம் உட்காந்துட்டு ஒண்ணுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு தொட்டு உணர்த்தியும் காமிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. இதுதான்ப்பா, இப்படித்தான்ப்பா, இது இருக்குமா புரிஞ்சுக்குப்பான்னு. அதை ரெகுலரா பண்ணலன்னா ஆத்திரம் வருமா வராது எனக்கு? அவன் இது கிடைக்கிறதுக்கு 12 வருஷம் காஞ்சி விஸ்வநாத சாமியில எத்தனை வருஷம் அதெல்லாம் சொன்னா, இன்னைக்கு இந்த கலையை அவ்வளவு ஓப்பனா சொல்லி கொடுக்கும் போது கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஆத்திரமா வருது. அது கேட்டாலும் ஃபாலோ பண்றதுக்கு ஆள் இல்ல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. திருவள்ளுவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இருள் சேர். எந்த இருள்? சம்சார பந்தம். சம்சார பந்தம்னா சம்சாரம் நினைச்சுக்காதீங்க. இந்த வாழக்கூடிய வாழ்க்கையை சம்சார வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, துறவர வாழ்க்கை வேற. சம்சார பந்தத்தை இருள்னு மீன் பண்றாரு. இருள் சேர், ஏன்னா இது பிறவி பெருங்கடல் தானே, பிறந்து இறந்துட்டு இருக்கீங்களே. இருவினையும் சேரா. எந்த இருவினையும் சேரா? நல்வினை தீவினை ரெண்டும் சேரா அப்படிங்கிறார். சேராது. எப்ப சேராது? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்படின்னா என்ன? இருள் சேர் இருவினையும் சேரா. நல்வினை தீவினை ரெண்டுமே சேராரா ஒண்ணு. எப்படா சேராது? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார். எல்லா செயலும் இறைவன் தான் செய்யறான், இறைவன் தான் செய்யறான், இறைவன் தான் செய்யறான். வாயில இருக்கக்கூடாது, உணர்வுல இருக்கும் போது நல்வினை தீவினை ரெண்டும் ஒண்ணு சேராது. புரியுதா நான் சொல்றது? அப்போ எப்படி செய்யணும்? இது சிவன் தான் பண்றாரு, இது சிவன் அப்படி சொல்லி செய்யறது கிடையாது. நீங்க வாயில சொல்லணும், உணர்வுல இருக்கணும். இது நமக்கு கிடையாது, இந்த பொருள் நம்மளுக்கு கிடையாது, உணர்வுல இருக்கணும். அது எப்ப வரும்? உண்மையை உணர்ந்தா தான் வரும். எப்ப உண்மையை உணரணும்? பிறப்பதற்குண்டான விந்தனு எனது கிடையாது. உங்களுதா விந்தன்? எப்படி உங்களுதாகும்? சோனிதம் உங்களுதா? பெண்கள் விடக்கூடிய சோனி பேசிக்கலி நம்மளுக்கு கிடையாது. சரி, அதை கடந்து வந்தா கண்ணு காது மூக்கு வாய் நாக்கு உடல் உறுப்புகள் ஏதாவது நம்மளுதா? நம்ம வச்சிருக்கிற காரு இது எல்லாமே அணுக்களின் சேர்க்கிறான். அப்ப எவனோ ஒருத்தன் கொடுக்குறான். அப்ப நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்மளை வச்சு இங்க ஒரு கேம் ஒன்று பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றதுக்கு ஆட்கள் தேவைப்படுது அவங்களுக்கு. அவனுக்கு விளையாடுற கேமுக்கு என்ன தேவைப்படுது? ஆள் தேவைப்படாது. நான் தான் கிடைச்சேன்னு கேட்காங்க. அவ்வளவு சேட்டை பண்ணியிருக்கோம். சும்மாலாம் கொண்டு வந்தாலும் கோர்த்து விட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுல தெளிஞ்சிடறவன் தப்பிச்சிருவான், தெரியாதவன் மிதி வாங்குவான். எல்லா நேரத்திலையும் மிதி வாங்குவான். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வருது, ஒரு செகண்ட்ல என்னால மனசளவுல இருந்து வெளியில வந்துட முடியும். ஒரு செகண்ட்ல வெளியில வர முடியும். வாண்டடா ஒருத்தனை வச்சு செய்யணும்னு நினைச்சிட்டேன்னா மனசுலயே வச்சு அவனை திருத்துற வரைக்கும் வச்சு செய்யும். அது வேற மேட்டர், அதை விட்டுருங்க. நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல வெளியில வரலாம். உங்களால ஒரு செகண்ட்ல வெளியில வர முடியுதா? ஏன் வெளியே வர முடிய மாட்டேங்குது? அகங்காரம் தடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நடந்ததை நான் சொல்றேன். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி நடந்தது. இப்போ அந்த வீடியோ கூட போட்டிருந்தேன். எங்கேயாவது நம்மள ஒருத்தன் அவுட் பண்ணிட்டானா கப் ஐஸ் நான் அவுட்னு ஏத்துக்கணும்னு எத்தனை அந்த வீடியோ பாத்தீங்களா? வெரி குட். அது ஏத்துக்க மாட்டீங்க. பிரச்சனையே அதுதான். நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு தனியார் ஹோட்டலுக்கு போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங், அடுத்து கோயம்புத்தூர்ல ஒரு ஃப்ரீ கிளாஸ் பண்றதுக்காக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். அடுத்த ஹோட்டல் நீங்க பண்ணலாமான்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரங்க இருக்கக்கூடிய அது ஹோட்டல். அது டிராவல் பண்ணி ஒருத்தர் செம ஸ்பீடா வராரு. இவன் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாரு, அவர் குறுக்க வந்து இவருக்குள்ள போயிட்டாரு. அவர் போகக்கூடிய லிப்ட் வழியா அவர் போயிட்டாருங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக்கே கிடையாது. உள்ள போனா இருந்தாலும் அப்படியே இன்னும் முறைச்சு என்னையவே பார்த்துட்டு இருக்கேன். டேய் நான் என்னடா பண்ணேன், என்னைய முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி மைண்ட்ல. எனி ப்ராப்ளம் பிரதர் அப்படின்னு கேட்டேன். அவன் கண்டபடி திட்டான். கெட்ட வார்த்தை மட்டும் தான் பேசல. என்ன நீ பாட்டுக்கு மாஸ்க் போடாம வர? மாஸ்க் அங்க போடணுன்ற அவசியம் கிடையாது. அவ்வளவு அறிவு இல்லாம நம்ம ஒன்றும் சுத்துறது இல்லை. நீ பாட்டுக்கு உள்ள வர மாஸ்க் போடாம இருக்கிற. இவன் என்ன நீ இடிக்கிற மாதிரி வரான். திரும்பி அவரை பார்த்தா, ஐயோ உன்னால எனக்கு சேர்த்து திட்டு வாங்கி கொடுக்குற, ஏன் அப்படி பண்றா? அவர் சிரிக்கிறாரு. கடைசியில 15 சாரி கேட்ட. எத்தனை சாரி? கப் ஐஸ். யார் அவுட் இந்த டைம்? நான் தான் அவுட்.
நான் எவ்வளவு பெரிய குரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய வழிகாட்டி தெரியுமா, எனக்கு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா, வள்ளலார் மாதிரி அவரெல்லாம் என் கனவுலயே காட்சி கொடுப்பாரு தெரியுமா, நான் அவனுக்கு தெரியுமா, அதெல்லாம் அவனுக்கு தெரியுமாங்க. அவன் சொல்லுவான், அவன் சம்பந்தமே இல்லாம பேசுவான். அப்ப உண்மையான அறிவு ஞானம் என்பது என்னன்னா, உங்களுக்கு போட்டி, இதெல்லாம் கேமா விளையாடுவாங்க. எவனையாவது ஒரு ஆப்போசிட்ல அவன் இதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் கூட போயிருக்கலாம், நான் போகும்போது ஏன் உள்ளுக்குள்ள ஏறணும்? மனசை டக்கு டக்குன்னு மேல இருந்து நவகரங்கள் மாத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். மாத்தி விடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனசை தூண்டி விட்டு அந்த வார்த்தையை பேச வச்சிரும். அந்த வார்த்தையை பேசும்போது நான் திமிருத்தனமா ஏதாவது பேசினா எனக்கு மார்க் கம்மி பண்ணுவானுங்க. நம்மெல்லாம் we are earning the marks. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது கேமா பாருங்க. கேமா பாத்தீங்கன்னா வலிக்குமா? சீரியஸா பாத்தீங்கன்னா வலிக்கும். நான் ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் கேமாகத்தான் பார்க்கிறேன், விளையாட்டாகத்தான் பார்க்கிறேன். நீங்க பொண்டாட்டி உண்மை, புள்ள உண்மை, குழந்தைங்க உண்மை. யாரு உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நீங்க சொல்றத கேட்கறாங்களா? உங்க குழந்தைங்க நீங்க சொல்றத கேட்கிற மாதிரி இருக்கும். வளர வளர பாருங்க எப்படி கேட்குதுன்னு நானும் பாக்குறேன். நீங்க கேட்டீங்களா முதல்ல உங்க அப்பா அம்மா பேச்சு, அப்புறம் எப்படி உங்க புள்ள மட்டும் கேட்குதுன்னா, காலங்காலமா தொன்று தொட்டு வரக்கூடிய விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி முடியும்? அவனுக்குன்னு அறிவு வளரும் போது என்ன ஆகுன்னா, நான் தான் பெரியவன்ற அகங்காரமும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. அப்ப என்ன மாதிரியான ஆட்களே தினமும் அடிபடுறோம், மிதி போடுறோம், அசிங்கப்படுறோம் அப்படின்னா, ஞான நிலை என்பது என்னன்னா, நோ சூடு நோ சொரணை. இதுதான் ஞான நிலை. இதை ஓப்பனா யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா நீங்க எப்படி வருவீங்க? எனக்கு எதை பத்தி கவலையே இல்லை. கத்துக்கிட்டா கத்துக்குங்க, கத்துக்கலன்னா இப்படியே ஃபீல் பண்ணுங்க. வலிக்க கூடாதுன்னா நீங்கள் கனவாகத்தான் பார்க்க வேண்டும். நீங்க கனவா பார்க்கலன்னா வலிக்கும் உங்களுக்கு எல்லாமே. இது ஒரு கேமா பாருங்க.